எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களுக்கு பெருமையா பேசுங்க சார். வணக்கம் உட்காரு. சீமான் பிரபாகரனை சந்திச்சுன்னு வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறாரு. அப்போ இந்த போட்டோ காமிச்சாரா? ஆனா இந்த ட்ரெஸ் போட்டோ காட்டல. அதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, சீமான் தான் கேமரா ஆன் பண்ணி விடுறாரு. புரியுதுங்களா? இல்ல நான் சொல்றேன். ஐயோ, நான் ஒரு மேட்டர் வந்துட்டேன். நான் பாயிண்ட் புடிச்சிட்டேன். சொல்லுங்க. சீமானுடைய போட்டோ நம்ம பார்த்திருக்கிறோம். நாட் தி பாயிண்ட். இது யார் தெரியுதா? சொல்லுங்க யாரு? சீமானுக்கு பல பெண்களோட தொடர்பு சார். ஃப்ராடு கம்னான். இப்ப இவர் எங்க மாற்றாரு கேளுங்க மேட்டர். நந்து இந்த போட்டோ உண்மையா போய்யா? பொண்ணை ஏமாத்தி 25 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த பொண்ணு தூக்குல வாங்கி செத்து போச்சு. அவன் போறா. என்ன நிறுத்தியா கடுப்பாது. இப்ப நான் பிரான்ஸ்ல இருந்து அந்த நம்பர் அடிச்சு செத்து போயிருவா, தூக்கு செத்து போயிருவா கிடக்கு. இது தலைவரை சொல்லிருங்க. இப்ப அவரே ஒத்துட்டாரு. ஆமான்னு நீங்க இல்லன்றீங்க. கொடுங்க. மிரட்டாரி ஒண்ணு இல்ல. அவரு தான் முழுசா 9 மாசம் திருட்டு கம்னாட்டி வாயில கெட்ட வார்த்தை வருது. ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதவி இல்லையா சார்? எல்லாம் இருக்கலாம். எல்லாம் போய் சொல்றான் சார். நானே பேசுங்க, உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து எல்லாம் போய் சொல்றாங்க சார். எல்லாமே போறதுக்கும் கொய்யால அடிச்சு விடுவேன். இல்ல நீங்க அடிப்பீங்க, நான் பூ பறிச்சிட்டு இருப்போம். இவங்க அடியா அடிச்சுடுவே நீ. இல்ல நீ அடிச்சுடுவியா? நீ அடிச்சுடுவியா? நீ அடிச்சுடுவியா? நீ அடிச்சுடுவியா கேக்குற? என்ன ஐயோ விடுங்க. என்ன ஐயோ சும்மா அறிவட்ட புண்டை. அறிவட்ட புண்டை நீ தான் பேசுற. நீ தான் அறிவட்ட புண்டை பேசிட்டு இருக்க. ஆரம்பத்துல இருந்து என்ன ஆரம்பத்துல இருந்து? ஆரம்பத்துல இருந்து அறிவட்ட புண்டை நீ தான் பேசிட்டு இருக்க. நீ போய் குரு பண்ணுங்க. என்ன புண்டை? புண்டை புண்டை நீ அவன போய் சண்டை முடிச்சாங்கற. சண்டை முடிச்ச உடனே உருவாட உடனே போடு கலிப்பா போடு புடிச்சுக்க. புடிக்கிட்டு போய் சண்டை முடிச்சு வந்தாங்க போய் இவரு. புடிய ஒரு விஷயம் கரெக்ட்டா பேசுறேன். தெரிஞ்சா பேசுறேன். தெரியுதோ உட்கார்ந்து கேட்கணும். இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி நீ சீமான என்னைக்கு தூக்கி பிடிச்சியோ? நான் சினிமா காரணம் நீ குரு பற்றி சொல்லணுமா இல்லையா? நான் தான் படம் எடுத்தேன், நான் தான் எப்படி சொல்லணுமா இல்லையா? உனக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒரு புண்டையை கொடுக்கலையா? என்ன கொடுக்கல? பேசி சமாதானத்தை வாங்க. முடிஞ்சது இல்ல, அவ்வளவு முடிஞ்சது. வேற மாதிரி ஆயிருங்க. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, சுருக்கமாக பேசி முடிக்க விரும்புகிறேன். கோவனுடைய இசை நிகழ்ச்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிதா மகன் இந்த கோவன் இந்த மேடையில் வருவது அதிசயத்திலும் அதிசயம், அபூர்வத்திலும் அபூர்வம். ஜெயலலிதா அரசாங்கத்தை இறக்கியதில் மிகப்பெரிய பங்கு கோவனுக்கு உண்டு, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துக்கு உண்டு, அந்த வரலாறுக்கு உண்டு. 10 ஆண்டு காலம் கோவனை தேடி தேடி பார்த்தார்கள் என்று பல பேர் சமூக வலைதளங்களில் செய்தியாக்கி கொண்டிருந்த நேரத்தில் முக்தார் அவரை மேடை ஏற்றியது சிறப்பிலும் சிறப்பு. ஜெயலலிதா என்கின்ற அந்த ஒரு மறைந்த முதல்வர், நம்ம அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஜெயலலிதாவுடைய தூக்கத்தை கலைத்தவர் இந்த கோவன் இசைக்குழு. வீரப்பன் உடைய தொலைக்காட்சி பேட்டி ஜெயலலிதாவுடைய ஆட்சி கட்டில இறக்கியது. அடுத்து கோவனுடைய இசை நிகழ்ச்சி தான் ஜெயலலிதாவுடைய அரசியல் வரலாற்றை, ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த நிகழ்ச்சியை செய்த முக்தாருக்கு நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன். 2 பேர் இந்த ஊடகத்துறையில் சிறுபான்மை, ஒருவர் ரஃபி ஃபர்னானட், 2வது முக்தார். 2 பேர் தான் இந்த ஊடகத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள் என்று நான் ஒத்துக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். காரணம் என்னன்னா, ரஃபி ஃபர்னானட் ஜெயலலிதாவால் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர், ஒரு ஊடகவியலாளராக சன் தொலைக்காட்சியினுடைய பிதா மகன், சன் தொலைக்காட்சியை உருவாக்கியவர். நான் அதை பத்தி பேசிட்டே கூட ரொம்ப நேரம் ஆகும். அந்த ரஃபி ஃபர்னானட் சங்கராச்சாரியாரை பேட்டி எடுக்கிற பொழுது ஒரு பத்திரிகையாளர் தரையிலே அமர்ந்து கொண்டு நாற்காலியில் இருந்த சங்கராச்சாரியாரை பேட்டி எடுத்தார். பல முறை நாங்கள் அதை கண்டித்திருக்கிறேன். நானே ரஃபி ஃபர்னானட் என்ன செய்வது, எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் அதை கட்டளை எடுக்கிறது என்று சொன்னார். நம்ம முக்தார் போயிருந்தாருன்னா சங்கராச்சாரிய கீழே உட்கார்ந்து இருப்பார், முக்தார் சேர்ல உட்கார்ந்து இருப்பார். நான் அதை இயற்கையாகவே நான் முக்தார்ட்ட பார்க்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு பத்திரிகையாளர் என்பவன் பயமே அறியக்கூடாது. பயப்படுகிறவர் பத்திரிகையாளர் இருக்க முடியாது. நீங்க ஒரு புகைப்படம், பாலஸ்தீனத்தில் விழுகிற அந்த குண்டு மாறி விழுகிற அந்த காட்சியில ஒரு சிறு பெண் குழந்தை நிர்வாணமாக ஓடி வருகிறாள். அதை ஒரு பத்திரிகையான ஐரோப்பா நாடுகளில் பிரசுரித்த பிறகுதான்
ஐரோப்பியர்களே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாறினார்கள். அதே போல அரபு நாடுகளில் இருந்தும் நீங்க போஸ்னியா போன்ற நாடுகளில் இருந்தும் அகதிகளாக படகுகளிலே வருகிற பொழுது ஒரு குழந்தை இறந்து கரை ஒதுங்குவதை பார்த்த பிறகுதான் ஐரோப்பா நாடுகளும் பிரிட்டனை போன்ற நாடுகள் எல்லாம் அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆக இது போன்ற செய்திகள் தான் உலக வரலாற்றையே புரட்டி போடும். அந்த வகையில் பத்திரிகையாளனுடைய பணி மிக மிக இன்றியமையாதது. இந்த பணியை செய்வதற்கு முக்தாருடைய காலம் சத்தியம் தொலைக்காட்சியிலே பணியாற்றிய பொழுது பல பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாத நபர். காரணம், அவருடைய சிந்திப்பதை தடுக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. இத்தனை சேட்டலைட் தொலைக்காட்சிகள் இருந்த பொழுதும் அந்த வாய்ப்பை அந்த நிறுவனம் அவருக்கு வழங்கப்படவில்லை, முக்தாருக்கு வழங்கப்பட்டது. இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் மிக வறட்சியாக போய் கொண்டிருக்கிறது. காரணம், கம்யூனிஸ்ட் இயக்கம் காலாவதி ஆகிவிட்டது. கோவனை போன்ற அந்த தத்துவார்த்த தளம் தமிழ்நாட்டிலே இல்லை. அடுத்து தந்தை பெரியார், பெரியாரை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை, பெரியாருடைய சிந்தனைகளை தூக்கி பிடிப்பதற்கு ஆள் இல்லை. அதனுடைய விளைவுதான் பனையூர்ல போய் விஜய் வீட்டுக்கு முன்னாடி 50 லட்சம் பேர் நிக்க போறான், நின்றுட்டு இருக்கான். அடுத்த சங்கி சீமானுக்கு பின்னாடி 50 லட்சம் இளைஞர்கள் போய் நிக்கிறான். அடுத்து திரிஷா வீட்டில் போய் நிற்பான். இதற்கு காரணம் பெரியாரை மறந்ததனுடைய விளைவுதான். பெரியாரை யார் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் 14% தான் பெரியாரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எடப்பாடி பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு முதல்ல முபாரக் வீட்டுக்கு போறாரு. என்னோட திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ முபாரக்கை எப்படியாவது வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அனுப்புங்கன்னு சொல்லுகிற செய்தி சிறுபான்மை மக்களுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ தமிழ்நாட்டுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யார்? சிறுபான்மை முஸ்லிம் மக்கள் 14%, கிறிஸ்தவர்கள் 3%, 17, படித்த தலித் இளைஞர்கள் 4%, 20% தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறார்கள். அதை இந்த 3 சமூகமே புரிந்து கொள்வதில்லை. கேரளாவில் முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த செய்தி? கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி அமைந்தாலும் சரி, சிறுபான்மை முஸ்லீமுடைய வாக்கு இல்லாமல் யாரோ கேரளா அதிகார மையத்தை நெருங்கிவிட முடியாத அளவிற்கு அங்கே வாக்கு வங்கி மிக தெளிவாக இருக்கிறது மதவாதத்துக்கு எதிராக. இங்கே மதவாதம் என்பதை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் விட்டதனுடைய விளைவு, தந்தை பெரியாரை மறந்ததனுடைய விளைவு, கம்யூனிசத்தை மறந்ததனுடைய விளைவு இன்று எங்கே போய் நிற்கிறது என்றால் திரைப்பட நடிகர்களுடைய வீட்டுக்கு முதலமைச்சரை தேடுகிற நிலைமைக்கு போய்விட்டது. சிறுபான்மை மக்களுடைய அதிகாரத்தை நோக்கி பெரும்பான்மை சமூகத்திடம் நீங்கள் மன்றாடுவதை பார்க்க முடிகிறது. தலித்துகளுடைய நிலைமை அப்படித்தான், கிறிஸ்தவர்களுடைய நிலைமை அப்படித்தான். பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லுகிற அத்தனை பேருமே அரசியல் கட்சிக்கு பின்னாலே ஒளிந்து கொள்கிறான். சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது பெரும்பான்மை சமூகம் எங்கே ஒளிந்து கொள்கிறான்? அரசியல் கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு பின்னாலே ஒளிந்து கொள்கிறான். இதையெல்லாம் இந்த சிறுபான்மை சமூகம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் விழிப்படைய வேண்டும். பெரியாரை மீண்டும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை தேவையாக இருக்கிறது. அந்த சமூக வேலையை ஊடகவியலாளராக முக்தார் செய்கிற பொழுது உண்மையாகவே நாம் அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு சமூக சூழ்நிலையில் இருக்கிறோம். லண்டனில் இருக்கக்கூடிய அனில் அகர்வால் தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு வார காலம் கையில் எடுத்துக் கொள்கிறான். கையில் எடுத்துக்கொண்டு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக யார் யார் போராடுகிறார்களோ குறிபார்த்து சுடக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது என்று சொன்னால் இங்கு ஜனநாயகம், சட்டம், சமூகம் எதுவுமே இல்லை என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆக பல பேர் பேச இருக்கிற காரணத்தினாலே சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.